எவ்ரிடே மார்னிங் 4 o'clock நமக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்ன இன்னைக்கு எக்ஸாம்பிள் இன்னைக்கு 12th ட்ரிக் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 12th ட்ரிக்கு வந்து பாருங்க நம்ம கோடு என்ன சொன்னோம்னா T12 போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டு 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். இவங்க பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 500+ கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு இது பண்ணிருக்கீங்க. இதுல வந்து பார்த்தோம்னா நம்ம கொஸ்டின் அனுப்ப என்ன பண்றீங்கன்னா நமக்கு சில பேர் வந்து என்ன பண்றீங்க நீங்க ஒர்க் அவுட் பண்ணதையே ஸ்னாப் எடுத்து அனுப்பியிருக்காங்க. பாருங்க ஒரு கேண்டிடேட் எப்ப நம்ம மார்னிங் 4 o'clock போடுறோம், இவங்க என்ன மார்னிங் 6 o'clockலாம் வந்து என்னன்னா நமக்கு இந்த கொஸ்டின் எழுதி அதுக்கான ஆன்சர் ஷார்ட் ட்ரிக்ல எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கிறதையும் நமக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. கம்ப்ளீட்டட் சார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன நமக்கு நிறைய பேருக்கு இது வந்து மோட்டிவேட்டடா இருக்கும். சரியா? இப்ப இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு ஷேர் பண்றீங்க. இது வந்து கமெண்ட்ஸ், அதாவது யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் நீங்க கொஞ்சம் போடும்போது வந்து யாராவது தப்பா போட்டிருந்தாலும் வந்து என்ன ஒருவேளை கரெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம வந்து என்னன்னா நம்ம போடுறோம். அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு ட்ரிக்குக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு T7 T8 அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. சில சமயம் வந்து எனக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்றது கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏன் அப்படின்னா இப்போ 500 கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா நான் அன்னன்னைக்கு ட்ரிக்க போடும்போது நம்ம ப்ராட்காஸ்ட்ல ஒரு தடவை போட்டோம்னாவே எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆயிடும். சில பேருக்கு அதுவும் ரிசீவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா 100% உங்களுக்கு ரிசீவ் ஆகும். 50 கான்செப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120+ மார்க்ஸ். அதுல நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, அப்புறம் வெலாசிட்டினா என்னங்கிறத பார்க்கணும். ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதான் வந்து என்ன சொல்றோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். வெலாசிட்டி அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு வெலாசிட்டி. அதாவது ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட்ல சேஞ்சஸ் இருக்கு அதை பார்த்தோம்னா அதான் வந்து என்ன சொல்லலாம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒரு செகண்ட்ல அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எவ்வளவு சேஞ்சோ அதான் என்ன சொல்றோம்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இப்ப என்ன பண்றோம் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னங்கிறத பாக்குறோம். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறதுனா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னா என்ன, அது ஆக்சலரேஷன். அப்ப ஆக்சலரேஷன் பாருங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டைம் டேக்கன். ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல எவ்வளவு வெலாசிட்டியில சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா அதான் ஆக்சலரேஷன். இதுக்கான யூனிட் வந்து பாருங்க வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட் வரும். டிவைட் பை செகண்ட் போட்டோம்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். சரியா? இதுக்கான யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா பாருங்க. மீட்டர்னா லென்த், அதுக்கு எல். செகண்ட்னா டைம், அதுக்கு டி. அப்ப LT⁻⁻2 இதான் இதுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. ஓகே, இப்போ வந்து என்னன்னா வெலாசிட்டி வந்து என்னன்னா ஒரு வெக்டர் குவான்டிட்டினா ஆக்சலரேஷன் ஒரு வெக்டர் குவான்டிட்டி தான். ஏன்னா ஆக்சலரேஷன் எங்க இருந்து வருது, வெலாசிட்டில இருந்து தான் வருது. அப்ப ஆக்சலரேஷன் இதுக்கு டைரக்ஷன் பாருங்க. டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் சேம் ஆஸ் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி. வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்னவோ அதே தான் ஆக்சலரேஷனுக்கான டைரக்ஷனாகவும் இருக்கும். பாருங்க டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் சேம் ஆஸ் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. அப்ப ஆக்சலரேஷன் வந்து எப்போ பாசிட்டிவா இருக்கு எப்ப நெகட்டிவா இருக்குங்கிறத பார்க்கணும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். அதே இது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சலரேஷன் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குல்ல இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ரிட்டார்டேஷன் சொல்லலாம் அல்லது டிசலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெகட்டிவ் acceleration is also called retardation or deceleration. நம்ம வேகமா வண்டியில போயிட்டு பிரேக் போடுறோம்ல அப்ப வந்து கிடைக்கிறதா வந்து ரிட்டார்டேஷன் இல்லாட்டி டிசலரேஷன். நம்ம போயிட்டே இருக்கோம் ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணும்போது என்ன பண்றோம் நம்ம ரேஸ் பண்றோம்ல அப்ப கொடுக்கறது பேர் என்ன, அப்ப ஆக்சலரேஷன். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஆக்சலரேஷன். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது டிசலரேஷன் இல்லாட்டி ரிட்டார்டேஷன் சொல்லுவோம். ஓகே, இப்ப ஆக்சலரேஷன்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னெல்லாம் டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்குன்னு பாருங்க. அதுல வந்து பாருங்க யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், வேரியபிள் ஆக்சலரேஷன் அண்ட் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். இப்ப யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்சஸ் பை ஈக்குவல் அமௌண்ட்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஈக்குவல் டைம் இன்டர்வல்ல ஈக்குவல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்குன்னா அதை வந்து என்ன சொல்லலாம் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்றோம். பாருங்க வெலாசிட்டி சேஞ்சஸ் பை ஈக்குவல் அமௌண்ட்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்னா அது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இப்ப வேரியபிள் ஆக்சலரேஷன் என்ன, வெலாசிட்டியோட மேக்னிடியூட்ல சேஞ்சஸ் இருக்கலாம், அதோட டைரக்ஷன்ல சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுலயுமே சேஞ்சஸ் இருக்கலாம். அதை வந்து என்ன சொல்லுவோம் வேரியபிள் ஆக்சலரேஷன் சொல்றோம். வெலாசிட்டி சேஞ்சஸ் in magnitude or direction or both, then it is called variable acceleration. Next, average acceleration na enna sir? Average acceleration na ஒரு
பர்டிகுலர் டைம் இன்டர்வல், அதுல டோட்டலா எவ்வளவு சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்குன்னு பாக்குறோம். அப்ப டோட்டல் சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். அப்ப v2 minus v1 டிவைட் பை t2 minus t1. இத டெல்டா v பை டெல்டா t ன்னு சொல்லலாம். இத a பார் ஆவரேஜ் ஆக்சலரேஷன் சொல்றோம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா ஒரு பொசிஷன் டைம் கிராஃப்ல வெலாசிட்டி டைம் கிராஃப்ல இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆக்சலரேஷனை பாருங்க. when acceleration of the object is 0, acceleration இல்ல அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், velocity time graph இருக்குல்ல, velocity time graphல ஒரு horizontal line டைம் லைனுக்கு parallel ஒரு லைன் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், slope equal to 0 ன்னு அர்த்தம். slope 0 னா என்ன அர்த்தம், acceleration is 0 ன்னு அர்த்தம். சரியா, இப்போ வந்து பாருங்க அதே இது பொசிஷன் டைம் கிராஃப்ல 0 ஆக்சலரேஷன் எப்படி வரும்னா, ஒரு ஸ்லோப் ஹரிசாண்டல், அதாவது ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப், இது இப்படி இருக்குதுன்னா இது ஹரிசாண்டல் லைன் சொல்றோம். இது வந்துன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கு. பொசிஷன் டைம் கிராஃப்ல பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்குன்னா 0 ஆக்சலரேஷன் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன சார், இப்ப வேரியபிள் ஆக்சலரேஷன் when acceleration of the object is constant acceleration இருக்கு. அப்ப எப்படி இருக்கும்னா, நமக்கு velocity time graphல ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்குதுன்னா இதை வந்து என்ன சொல்றோம், நம்ம acceleration of the object is constant அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்லோப் கிடைக்குது இல்ல, இந்த ஸ்லோப் வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம கான்ஸ்டன்ட் which is equal to tan theta அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து பாருங்க ஒரு ஸ்லோப், சரியா, இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறீங்க, அதே மாதிரி இங்க ஒரு இது போடுறீங்க. அப்ப இது வந்து என்ன வரும், நமக்கு டெல்டா வி, இது டெல்டா டிங்கிறது வரும். அப்ப tan theta is equal to என்ன சொல்லலாம்னா, நம்ம டெல்டா வி டிவைட் பை டெல்டா டி அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து when acceleration of the object is constant, slope is positive constant which is equal to tan theta which is equal to delta v by delta t ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன சார், இப்போ வந்து என்ன, ஸ்லோப் வந்து என்னன்னா நாட் கான்ஸ்டன்ட். அதாவது when acceleration of the object is variable அப்படிங்கிறப்ப ஸ்லோப் வந்து என்ன கான்ஸ்டன்டா இருக்காது. இது வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி ஏதாவது கான்ஸ்டன்டான ஸ்லோப்ல ஒவ்வொரு இடத்துல பாருங்க, இந்த டைம் இன்டர்வல்ல ஸ்லோப் இப்படி இருக்கு, இந்த டைம் இன்டர்வல்ல ஸ்லோப் இப்படி இருக்கும், இந்த இடத்துல இப்படி இருக்கும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு என்ன ஆகும், ஸ்லோப் ஒவ்வொரு மாதிரி மாறும். அப்ப ஸ்லோப் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் எப்ப when acceleration of the object is variable அப்படிங்கிறப்ப. இந்த கேஸ்ல பொசிஷன் டைம் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இது வந்து என்னன்னா நமக்கு நிறைய தடவை கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. when பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்கிறப்ப பொசிஷன் டைம் கிராஃப் பாருங்க இப்படி வரும் ஸ்லோப். அதே இது வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷனா பொசிஷன் டைம் கிராஃப் இப்படி வரும். அதாவது இந்த மாதிரி ஸ்லோப் வந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், அதே மாதிரி இப்படி வந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்லலாம், நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அப்ப நமக்கு வந்து பாருங்க, நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம், நம்ம ஆக்சலரேஷன்ங்கிற கான்செப்ட்ல ஜஸ்ட் ஆக்சலரேஷன்னா என்ன, அதுக்கான யூனிட் டைமென்ஷன், அது எப்ப பாசிட்டிவா இருக்கும் எப்ப நெகட்டிவா இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுல என்னெல்லாம் டைப் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சரியா, இந்த கான்செப்ட் பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்த கான்செப்ட் ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். சரியா, அதுல இந்த கான்செப்ட் ஆக்சலரேஷன் எல்லாமே நமக்கு அங்க வரும். சரியா, v is equal to u plus 18 சொல்றோம்ல, அப்ப ஏங்கிறது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கிற இடத்துல தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் கான்செப்ட்ல வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்க்கலாம்.